ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ ஏங்க கௌரி அதான் இது. ஐயோ இது என் கால் வலிக்கு செல்வம் வாங்கிட்டு வந்த ஸ்ப்ரே. காலுக்கு போடுற மருந்தா? இது எதுக்கு நீங்க எடுத்து அடிச்சுக்கிட்டீங்க? ஐயோ கௌரி இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? போய் வேற சட்டையை மாட்டிக்கிட்டு வாங்க. ஸ்ப்ரே பத்திரமா வைங்க. எல்லாம் உன் தப்புதான். எதுக்கு ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சா? ஆமா நீங்க எடுப்பீங்க, நான் என்ன கனவா கண்டேன்? போங்க போய் எடுத்து வைங்க. தாத்தா அது நான் சொன்னது இல்ல. நீ தானே சொன்ன. இல்ல அது வேற. சரியான லூசா இருப்பாரு போல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்துருச்சுமா? வண்டி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மகா வண்டி வந்துருச்சா? இந்த சாமான்லாம் எடுத்து வண்டியில வைக்கணும். டேய் கதிர நில்லு. நீ எங்கடா போற? நீ மாப்பிளடா, நீ எந்த வேலையும் செய்ய கூடாது. செல்வம் அவனை கார் கூட்டிட்டு போய் உட்கார வை. கூட்டிட்டு போ. நீங்க முன்னாடி கார்ல போயிடுங்க, நானும் மகாவும் பின்னாடி பைக்ல வந்துடுறோம்மா. ஜோடியா பைக்ல வரதெல்லாம் இருக்கட்டும். ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா லக்கேஜையும் கார்ல எடுத்து வச்சுட்டு அப்புறமா பைக்ல வாங்க. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. நீ வா ராஜா வா. யாரையும் காணோம். கௌரி கௌரி வெண்ணிலா ஒருத்தரையும் காணோம். பேட்ஸ்மேன் விட்டுட்டு போயிட்டாங்களா? ஐயோ கௌரி கௌரி பார்த்து பார்த்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த என்கேஜ்மென்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதோ இதுதான் நம்ம ஸ்பாட் ஃப்ரெண்ட்ஸ். மேகனா ஸ்டோர்ஸ் ஓனரோட வீடு. இனிமே இது எங்க அத்தை மேகனாவோட வீடு. சோ இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்காக எங்க ஃபேமிலில எல்லாரும் சூப்பரா ரெடியா வந்திருக்காங்க. வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் எல்லா சாமானையும் வீட்ல இருந்து எடுத்துட்டாங்கல, ஒண்ணு விடலையே. ஒண்ணுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கங்க. கார்லயே விட்டுற போறோம். எல்லாம் எடுத்துக்கல. சரி சரி மண்டையில போட்டுங்க. வா டேய் டேய் சொன்னா கேளுடா. நீ மாப்பிளடா, நீ இந்த வேலையெல்லாம் பண்ண கூடாது. நாங்க பாத்துக்கிறோம், நீ ஜம்முன்னு வந்தா போதும். அப்பா இந்தாங்க புடிங்க. மகாவும் செல்வமும் ஏன் இன்னும் வரல? பைக்ல பின்னாடியே தானே வந்தாங்க. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. கோயிலுக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்கிட்ட சொன்னாங்களே. இதுக்கும் முறைக்கணுமா? நல்ல நல்லதுமா கோயிலுக்கு தானே போயிருக்காங்க. நாமளே கோயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கணும். அவங்களாச்சும் போயிருக்காங்களே, சந்தோஷப்படு. சரி சரி பேச்ச குறைங்க. வாங்க வாங்க வாடி. நீங்க போங்க, முதல்ல போங்க. வெண்ணிலா ஒரு வழியா மகாவும் நம்ம வழிக்கு வந்துட்டா. நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு கோவிலுக்கு போயிருக்கா பாரு. நீ வேற ஏமா இன்னுமா அவளை நம்பிட்டு இருக்க? அப்படியே அவ கோவிலுக்கு போனாலும் நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கதான் அவ போயிருப்பா. நீ வேற. இன்னைக்கு மகா கோவிலுக்கு போயிருக்கிறது நமக்காக இல்ல, அந்த அகிலாவுக்கு இன்னைக்கு ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்காக தான் அவ வேண்டிக்க போயிருக்கா. அவளாவது நம்ம வழிக்கு வரதாவது. பகல் கனவு காணாத. சரி சரி விடு, கிளாஸ் எடுக்காத. வணக்கம் வணக்கம் சம்பந்தி. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்ள. வாங்க வாங்க மாப்ள. வாடா முன்னாடி வாடா. இப்படி திரும்பி நில்லு. உள்ள வாங்க. உள்ள வாங்க மாப்ள. வாங்க. கதிரு வாடா. திவ்யா, உன் கல்யாணத்தையும்
கதிர் இதே மாதிரி ஜாம் ஜாம் நடத்துவான் பாரு. என்ன கதிரு செய்வல்ல? எங்க பாட்டி சொல்லுவாங்க, என்னென்னமோ குதிரைல மண்ணை தின்னும் போது குருட்டு குதிரை கோல்விக்கு அழுதுச்சா. ஏதோ சொல்றதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. அவரு ரோடா புடவை வித்து இன்னைக்கு பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் பண்ற நிலைமைக்கு வசந்து வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் உங்க பாட்டி ஒண்ணும் சொல்லலையா? ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. வா வா. உள்ள கூப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் பாப்போம் நம்ம.